இங்க பாரு, இந்த நகையை நீ கொண்டுட்டு போகலன்னு வையேன், இனி நான் உனக்கு பொண்ணே கிடையாது. அப்புறம் நான் உன் வீட்டு பக்கம் வரவே மாட்டேன், நீ என் கூட பேசவே கூடாது. என்ன சொல்ற? கொண்டு போறியா என்னம்மா இப்போ? சொல்றத கேளு தாம்பு. உங்க வம்புக்கே நான் வரல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இதை வாங்கிக்கோ. எனக்கு தெரியாது. இப்போ எங்க அம்மாவோட தோடு வந்தாகணும். ஏய் போடி. காணும் காணும்னு சொல்றேன். வந்தாகணும்னா என்ன அர்த்தம்? போவியா அங்கிட்டு? போவியாவா? கௌதம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்ல. இருக்கு என்ன இருக்கு? என்ன பண்ணிவிடுவான்? வரட்டும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல? வரட்டும்டி, யார் வேணாலும் வரட்டும். என்ன இப்ப? வாங்கி கொண்டுட்டு வந்தேன். வர வழியில எந்த பக்கம் விழுந்துச்சுன்னு தெரியல. நானும் அலசுன்னு அலசிட்டேன், தேடிட்டேன். எங்கிட்டு விழுந்துச்சு என்னன்னு எதுவுமே தெரியல. என்ன பண்ண சொல்ற? விழுந்த இடம் தெரிஞ்சா எடுக்க மாட்டேனா? எடுத்தாலும் நான் ஏன் உன்கிட்ட தரணும்? ஏய், என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்க அம்மாவுக்கு அப்பத்தாவுக்கும் தோடு வாங்கி தரணும் ரொம்ப அவசியம் பாரு. போடி எங்கிட்ட வேலையை பார்த்துக்கிட்டு. ஆமா, ரொம்ப தான் மிரட்டுறா. அன்பு எத்தா சும்மானு இரு. இப்படி எடுத்து பேசுவ, வாயிலே போட்டுருவேன் பார்த்துக்க. ஏத்து பேசுறேனா? போமாங்கிட்டு இவங்க கிட்ட எல்லாம் அப்படி ஏத்து பேசலாம். ஏன் நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க. உனக்கு என்ன தெரியும்? நீ பேசாம இரு. இங்க பாரு, தோட கொண்டு போய் அப்பத்தாட கொடு. உன் தோடு வந்தாகணும் என் கைக்கு, சொல்லிட்டேன். எங்களால உங்க வீட்டுல பிரச்சனை வேண்டாம் ஆயா. சும்மானு கேட்டாங்கிட்டு தயவு செஞ்சு இதை வாங்கி நீ வச்சுக்க. ஆமா, நான் சொல்லிட்டேன். தேவையில்லாம வம்பு பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடக்காத. ஆமா புடி. ஆனால் தேவையில்லாம வம்பு பிரச்சனை பண்ணல. அழகு போல உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்ல, 2 பேரும் சூப்பரா போட்டிருந்தீங்கல்ல. இப்போ எதுக்கு இவங்களுக்கு என்னன்னு கேட்டேன். ஏன் என் புருஷன் வாங்கி கொடுக்க கூடாதா உங்களுக்குலாம்? என் புருஷன் யார் உங்களுக்கு? உனக்கு இன்னொரு பையன் மாதிரி தானே. அப்போ வாங்கி கொடுத்தா என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏ, எதுக்குடி வாங்கி தரணும்? எதுக்கு வாங்கி தரணும்னு நான் கேட்குறேன். தேவையில்லாம எதுக்கு உங்க அம்மாவுக்கு உங்க அப்பத்தாக்கு ஏன் மவங்காரம் வாங்கி தரணும்? எதுக்கு வாங்கி தரணும்? எதுக்கு வாங்கினா தருவாரு தான். இவங்களும் என் வீட்டுக்காருக்கு அம்மா தான், என் புருஷனுக்கு அம்மா தான், இன்னொரு அம்மா. அதனால வாங்கி தருவாரு. நீங்க ஏன் கேட்குறீங்க? ஏன் உங்கள்கிட்ட நகையே கிடையாதா? எவ்வளோ வச்சிருக்கீங்க செட்டா? இந்த ஆடி என்பது ஒரு நாளைக்கு அது என்ன கொடுத்துருக்கீங்களா? ஏதோ ஒரு நாள் போட்டு போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க நல்ல மனசி மாட்டுக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வச்சுக்கொடி அப்படின்னு உங்களுக்கு கொடுக்க மனசு வந்துச்சா? இருந்தாலும் நான் மருமக தான், சரி மருமகளுக்கு கொடுப்போமே, அவள் வச்சுக்கிறட்டுமே அப்படின்னு எனக்காவது நினச்சிங்க? வாய்ப்பே இல்லை, நினைக்கவே கிடையாது. என் புருஷன் அது நம்ம மாமியாருக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி தர்றாரு. அது உங்களுக்கு பொறுக்கலை. இப்படி காதில் போட்டிருந்ததை கையோடு பறித்து வாங்கிட்டு வரீங்களே, மனசாட்சியே இல்லை உங்களுக்கெல்லாம். இவ்வளோ மிருகமாவா மோசமாக நடந்துப்பீங்க? எப்படி உங்களுக்கு காதில் கலக்கிற கழட்டி கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு மனசு வருது? ஏ, ஓவரா பேசாதடி போடி. என்கிட்ட இருக்கல நகையெல்லாம் உனக்கு நான் ஏன் தரணும்? என் பொண்ணு இருக்கா, என் பொண்ணுக்கிட்ட கொடுப்பேன். நான் ஏன்டி உனக்கு தரணும்? உன் ஆத்தாக்காரி நகை உனக்கு போட்டால, அதை வச்சுக்க. அதையும் எங்க அந்த கடன் இந்த கடன் சொல்லி உங்கள் பொருள் எதையும் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. கடைசியில் என்னோட நகையை தானே கொண்டு போய் கௌதம் அடகு வச்சிருக்கான், அதுவும் இந்த குடும்பத்துக்காக. ஆமாம் ரொம்ப தான். ஏய், என்ன 2 பேரும் கால் கத்திட்டு எடுக்கிறீங்க? அங்க வர்றேன் கேக்குது. என்ன பிரச்சனை இப்ப? மா, என்னம்மா? வா கௌதம், நீ தான் வருவன் பார்த்துட்டே இருந்தேன். என்ன பஞ்சாயத்தா? என்னதான் ஆச்சு 2 பேருக்கும்? அத்தை, என்ன நீங்க இங்க? என்னது அத்தை கையில தோடு மாதிரி? என்னடி அத்தைக்கு வாங்கி கொடுத்தது கையில கழட்டி வச்சிருக்காங்க? ஏன், என்னாச்சு? அதான் விஷயமே. கையில் தோடு இருக்குல்ல, பார்க்குறீல்ல, அதுதான் விஷயமே. உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நீலாம் வாங்கி கொடுத்தில்ல, அம்மாவுக்கு அப்பத்தாக்கும், அது பொருட்களை எப்படி நீ வாங்கி தரலாம்? எப்படி அவன் என் பையன் உங்களுக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனையாக இருக்குது. கேளு நீயே. எங்கள் அம்மாவை நடு ரோட்டில் நிற்க வச்சு தோட்ட கழட்டி வாங்கிட்டு வந்திருக்குது உங்கள் அம்மா. வர வழியிலே அதை தொலைச்சிருச்சு. இது அம்மா கையில் வச்சுருக்குது அப்பத்தாத்தோடைய அம்மா கழட்டி கொண்டாங்க, எங்களுக்கு வேணாம்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு. அந்த தோடை தொலைச்சாச்சு, இந்த தோடை கொண்டு வந்து கொடுக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா உங்கள் அம்மா. ஏமா அப்படி பண்ற? லூசாமா நீ? அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க ஆசைப்படுறத அன்பு என்கிட்ட சொன்னா, சரி ஆசைப்படுறாங்களே, அவங்களால வாங்கிக்க முடியலையே, நாமளாவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்தேன். எதுக்காக நீ இப்படி பண்ற? லூஸா பிடிச்சிருக்கு உனக்கு? உனக்கு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? என்னடா எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுறான்னு கேட்டா எப்போவாது உனக்கு வாங்கி தருவேன். அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட போய்
என் பையன் வாங்கி கொடுத்தா அப்போ நான் வாங்கி தராமல் அவங்களுக்கு யார் வாங்கி தருவா? அவங்களுக்கு எதுவும் இன்னொரு பையன் இருக்கா? சொல்லு. வேற பையன் இருக்கா, இல்லை வேற பொண்ணு இருக்கா, வேற பசங்க யாரும் இருக்காங்களா? யாருமே இல்லை. நான் தானே வாங்கி தரணும், நான் தானே பண்ணணும். நான் பண்ணாம அப்புறம் யார் பண்ணுவா? இதை போய் இப்போ கொடுங்க கொடுங்கன்னு பறிச்சுட்டு வந்திருக்கா. மா, லூஸ் மாதிரி நடந்துக்காத, சரியா? உம், முத்துலகத்தை நீங்கள் கொண்டு போங்க, எடுத்துட்டு போங்க. ஏண்டா? ஏன் அவ புருஷன் இருக்கால்ல, புருஷன் வாங்கி போட வேண்டியதானே? ம், ஆட்டுக்குட்டியெல்லாம் நிறைய வச்சிருக்கால்ல, ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் வாங்கிக்கிற வேண்டியதானே விற்றுட்டு. ஐயோ, எனக்கு வேண்டவே வேணான்னு தான் நானும் சொல்கிறேன். ஏன் கேட்கவே மாட்டேங்கிறிய? அன்பும் கேட்க மாட்டேங்கிறா, நீயும் கேட்க மாட்டேங்கிறப்பா. எங்களுக்கு இந்த பஞ்சாயத்தே வேணாம், இந்த பிரச்சனையே எங்களுக்கு தேவையே கிடையாது. தயவு செஞ்சு இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு செவனின்னு போயிடுவேன். வாங்கிக்கிடுங்க. ஆமாம். அதெல்லாம் வாங்க முடியாது அத்தை. நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தது தான். அன்பு, இன்னொரு தோடு எங்கே வாண்டி? அது எங்கன்னு என்கிட்ட கேட்குற? உங்கள் அம்மா கிட்ட கேளு. தொலைச்சது நானா? இல்லை, அவங்க தான் தொலைச்சாங்க. தொலைஞ்சு போச்சா? எப்படி தொலைஞ்சிச்சு? மா, எப்படிம்மா தொலைச்ச? லூசாம்மா நீ? எத்தனை ஆயிரம் தெரியுமா? அதுக்கே என்ன பண்ணுறது? கலட்டி கொடுத்தா ரோட்டில், கையில் கொண்டுக்கிட்டு தான் வீட்டுக்கு வரலான்னு வந்தேன். பார்த்தா எங்கிட்ட விழுந்து வச்சு. தேடுன்னு தேடியாச்சு அலசி. எங்கிட்ட விழுந்துச்சு, என்னையாவா எடுத்தானே தெரியல. என்னையும் நான் அவனை சொல்கிறதுக்கு. உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? தங்கம் தங்கம் இன்னைக்கு என்ன ரேட்டு விற்கிது தெரியுமா? என்னமோ அசால்ட்டா விளையாட்டா சொல்லிட்டு இருக்கா. விழுந்துச்சு காணும்னு. இங்க பாரு, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. போய் தேடி கண்டுபிடிச்சி முத்தலகத்திட்ட கொடுக்குற. ஆமா, அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தது தான். அவங்கள சும்மா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? ஏம்மா அப்படி பண்ற? அவங்கள்ட்ட குட்டி தங்கம்னு ஏதாவது இருக்கா? முதல்ல தோடு தங்கத்துல போகணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, வாங்கி தரலாமேன்ட்டு வாங்கி கொடுத்தது ஒரு தப்பா சொல்லு? வாங்கி கொடுத்தது தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. நீ எதுக்கு வாங்கி தர்ற? நீ எதுக்கு வாங்கி தர்ற? அதுதான் நான் கேட்குறேன். என்கிட்ட கேட்கணும்ல. மா, நான் வாங்கி தரவா அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கணும்ல. முன்னாடியெல்லாம் எதாக இருந்தாலும் மா அதை பண்ணவா, அம்மா இதை பண்ணவா, அப்படி இப்படின்னு என்கிட்ட கேட்காம எதையுமே நீ செய்ய மாட்ட. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் என்ன விஷயமா இருந்தாலும் செய்வ, பண்ணுவ. இப்போ மட்டும் உனக்கு என்னடா ஆச்சு? இப்போ மட்டும் உனக்கு என்ன வந்துச்சு? ஏன்டா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? அதான் எனக்கு கோவம். எப்பவும் எப்படி இருக்க மாட்டானே, இப்போ மட்டும் ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு கோவம். நான் என்ன குழந்தைய இப்போவும் உன்கிட்ட கேட்டுட்டே இருக்குதுக்கு? சொல்லு. நான் என்ன குழந்தைய அவன்கிட்ட இப்போவும் நான் கேட்டுட்டே இருக்கேன்? ஆமாடாப்பா, நீ குழந்தை இல்லை தான். அவன் பொண்டாட்டி வந்துட்டா. அப்போ நான் என்ன முக்கியமா என்ன? எதுவாக இருந்தாலும் அவகிட்ட கேட்டு தான் செய்வேன். அவள் சொல்கிறத தான் செய்வேன். அப்போ நான் எதுக்குடா? நான் எதுக்கு ஒன்று 10 மாதம் பெற்று சுமந்து வளர்த்து எதுக்குடா? அப்போ எனக்குன்னு என்ன மரியாதை இருக்கு? இங்க பாரு, உனக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்துட்டு தான் இருப்பேன், சரியா? நீ தான் இடையில தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இனிமேட்டுக்கு அவள்கிட்ட நான் ஏதாவது கேட்காம செஞ்சேன்னா அவளுக்கும் எனக்கும் சண்டை வரதான் செய்யும். கண்டிப்பாக சண்டை வரும். அப்போ நான் கேட்காம, நான் அவள்கிட்ட கேட்காம எதுவும் நான் செய்ய முடியுமா? சொல்லு, நீயே சொல்லு. அவள்கிட்ட கேட்காம நான் ஏதாவது செய்ய முடியுமா? அவள்கிட்ட தான் எல்லாமே கேட்கணும். நீ சரி அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு நாமளாவே ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நீ தான் ஒதுங்கிக்கிடணும். நல்லா பேச கற்றுட்டடா மவனே, நல்லா பேச கற்றுட்ட. இதெல்லாம் எங்கே இருந்தா இப்படி தான் கற்றுக்கிட்டே தெரில. ஆனால் நல்லா பேச கற்றுட்டேன். எப்படி இப்படி பேச கற்றுக்கிட்டேன் நல்லா. உன்கிட்ட ஏன் நீ பேச மாட்டியா? நீ இப்படி தானே பேசுவ. உன்கிட்ட இருந்து தான் நானும் பேச கற்றுக்கிட்டேன். முத்தலகத்தை தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். இனி கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு வேணாம், நான் போட மாட்டேன், ஐயோ நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதை கொண்டு போய் அப்பத்தாட்ட கொடுங்க. அந்த தோடு, மா எனக்கு தோடு வரலன்னு வை, ஒரு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே தோடு கைக்கு வரணும். இல்லை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன சொல்கிற? 2 நாளில் வாங்கி தந்துடுறியா? எடுத்து தந்துடுறியா? வாங்கி தந்துடுறியாவா? எங்கடா வாங்கி தர சொல்கிற? கடையிலையா? கடையில் போய் வாங்கி தரணுமா? ஓடாங்கட்டு. கடையில் போயெல்லாம் நம்மளால வாங்கி தர முடியாது. கடையில் போய் வாங்கி தர முடியாதா? ஆமாப்பா, கடையில் போயெல்லாம் என்னால் வாங்கி தர முடியாது சொல்லிட்டேன். எங்காவது கீழே கிடந்து யாராவது எடுத்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இல்லைனா நானாக தேடி கூட நான் பார்க்குறேன். நீ என்ன கடையில் போய் நான் போய் கடையில் வாங்கி கொடுத்தாலும் இங்கே தேடி கொடுத்தாலும் இவ்வளோட்ட கொடுக்கக்கூடாது. இவ்வளோ நீ வாங்கி தந்ததை போடக்கூடாது, நான் சொல்லிட்டேன். மா, அப்புறம் கோவமாக திட்டிவிட்டேன் அப்படின்னா, இப்படி என்ன திட்டிவிட்டானே, இப்படி திட்டினானே அப்படின்னு நீ சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. அதையும் நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன தேவையா? சொல்லு. நீ ஏன் கேட்குற? உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ கேளு. அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அது எப்படிடா கேட்காம இருக்க முடியும்? ஃபஸ்ட்டு எப்படி கேட்காம இருக்க முடியும்? கேட்கக்கூடாதுன்னா எப்படி கேட்காம இருக்கிறது முதல்ல? அதெல்லாம் முடியாது. நீ பாரு கௌதம, வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னா கூடாது. அவளுக்கு வாங்கி கொடுக்க நீ யாரா?
நான் பெத்த பிள்ளை, நீ எதுக்காக வாங்கி தரணும் அவளுக்கு? மா, புரிஞ்சு பேசு இல்லைன்னா தெரிஞ்சு பேசு. நீ ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிற. ஏன் இப்படி பண்ற? உனக்கு ஒரு கோவம், என் பையன் எப்படி இவ்வளவுக்கு வாங்கி தரலாம் அப்படின்ட்டு. ஆனா நீ புரிஞ்சுக்க, இவங்களுக்கு ஒரு பையன் இல்லை, நான் தான் பையன் இனிமேட்டுக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் வாங்கி கொடுத்தா நீ ஏத்துப்படல என் மகன்னு, அது மாதிரி அவங்க ஏத்து பாவம் இல்லையா? ஏன் இப்படி பண்ற? என்ன பாவம்? இவளுக்கெல்லாம் என்னடா பாவம்? நீ வேற. பாவமா பாவம்? பாவம்லாம் ஒன்றும் இல்லை. முத்தல அதோட என்கிட்ட கொடுத்துட்டு போடி. ஐயோ, நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு இந்த தோடு வாங்கி தர்றது, அது பண்ணுறது இது பண்ணுறது எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. என்ன ஆளை விட்டுருங்க. நாங்கள் பாட்டுக்கு இல்லாமல் கிடந்தாலும் நிம்மதியாக கஞ்சியை குடிச்சிட்டே இருப்போம். இந்த தோடு வந்ததுலேருந்து பல பிரச்சனை எனக்கு. தேவையா இதெல்லாம்? எனக்கு வேண்டவே வேண்டாம். நாங்கள்னா நின்றுட்டு பேசவும், இங்கே நின்றுட்டு பேசவும், அவமானப்படுத்தவும், கஷ்டப்படுத்தவும், அதெல்லாம் நம்மளாலாம் தாங்கிக்கிற முடியாது தம்பி. வேண்டான்னா விட்டுருங்க, எங்களுக்கு வேண்டாம். என்ன அத்தை, எங்க அம்மா சொல்லுது நீங்க வேற. எதுக்கு வேணாம் வேணான்றீங்க? இல்லை எதுக்கு வேணாம் வேணான்றீங்க? எடுத்துட்டு தயவு செஞ்சு போங்க. உங்களுக்கு உங்க மருமக முக்கியம் அப்படின்னா இந்த நகையை கொண்டுட்டு நீங்க போகணும். இல்லையா யாருமே உங்களுக்கு வேண்டாமா, அப்ப வச்சுட்டு போங்க. என்ன தம்பி, இந்த கண்ணு முக்கியமா இந்த கண்ணு முக்கியமான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு? எந்த கண்ணு முக்கியம்னு நான் சொல்லுவேன் சொல்லு? எனக்கு ரெண்டும் தானே முக்கியம். இப்படி கேள்வி கேட்டால் நல்லாவா இருக்கு உங்களுக்கு? ரெண்டும் தான் முக்கியம். ஆனால் எனக்கு இது வேண்டாம். அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் எனக்கு இது வேண்டாம். ஐயோ, எதுக்கு தான் வேணாம் வேணாங்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மா, செம்மையா திட்டி விட்டுருவேன், கொண்டுட்டு கிளம்பிடு. சரி, நான் கொண்டு போய் வச்சிருக்கேன். ஆனால் காதுலலாம் போட மாட்டேன். அதையும் நான் சொல்லிக்கிறேன். போட மாட்டோம் போட மாட்டோம். கொண்டு போய் வேணா வச்சிருக்கேன். என்னடி அன்பு, என்னதான் நடக்குது? எங்க அம்மா என்னைக்குமே திருந்தாதா? ஜென்மத்துக்கும் அது மட்டும் நடக்காது. எங்க தெரிந்தது சொல்லு? எங்க தெரிந்தது? ஜென்மத்துக்கு நடக்காதே. நீ வேணா பாரு. போடா. நான் எதுக்காக திருந்தணும்? எதுக்காக நான் திருந்தணும்? எனக்கு தோன்றதை நான் சொல்ல தான் செய்வேன். ரொம்ப பேசுறீங்க என்னமோ. சரி சரி, அந்த தோடை கண்டுபிடிச்சு கொடுக்குற வழியை பாரு. ஆமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும். அசால்ட்டா தொலைச்சிட்டு பேசுறா. போய் கண்டுபிடிமா, போமா.